நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன், நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 3ன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களா? நான் கேட்டது ஒன்று பேசி போடுங்க. எதனால வந்து நாங்கள் கொலாபு வந்து நார்மலாக வேணான்றோம் அப்படின்னா, அந்த வீடியோவை எடுத்து அந்த சாரீ யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பேஜில் போட்டுக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பேஜாக போய் சண்டை போட முடியாது. இதுவே வந்து என்னோட பேஜை சொல்லி போட்டாங்கன்னா யாருமே போட முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் பேசி போடுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்க அந்த பேசி போடவே இல்லை. அவங்க ரீல்ஸாக அவங்க பாட்டு எடுத்து அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ரீல்ஸ் இப்போ அவங்க சொல்கிறாங்களே என்கொயரி நிறைய பேர் 10 பேர் என்கொயரி பண்ணியிருக்கலாம். இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000லேருந்து 10,000 மெசேஜ் வரும். நான் 10,000 பேரும் ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு நாளைக்கு 10,000 புடவை போதுன்னா யாராவது நம்புவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணுறவங்களாம் வாங்க மாட்டாங்க. 1000 என்கொயரி வந்தால் தான் அதில் 10-20 புக் ஆகும். ஸோ இப்போ இவங்க 10-20 பேர் என்கொயரி பண்ணால் அதில் ஒரு சாரி புக் ஆகிருக்கும். அந்த ஒரு சாரியில் எனக்கு என்ன ரீச் கிடைக்கும்? ஓகே. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக மறுபடியும் ஆடியோ மெசேஜ் போட்டேன். மேம் நான் அந்த சாரீ போடும்போதே மில்லியன் வியூஸ் போச்சு. எங்களுக்கு அது ஆல்ரெடி ஹிட் சாரீ தான். டெய்லி அதில் 10 பீஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டது 70 to 80K வியூஸ் போச்சு. அதில் 10-15 பேர் என்கொயரி பண்ணாங்க. ஆனால் வாங்கினாங்களான்னு கேட்டால் வாங்கலை. ஏன்னா எங்களுக்கு தான் வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியும். இன்னொரு விஷயம், எனக்கு நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் அது ரீச் ஆகுது, விற்கல எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா உங்களை நான் கொடுத்துட்டேன், நீங்களும் அதை திருப்தியாக போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அது சரியாக போலன்றது மக்கள் கையில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆர்குமெண்ட்டே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், நான் 2 அனுப்புகிறேன், 2க்கு போடுங்க. அதை போட்டுட்டிங்கன்னா இன்னொன்று அனுப்புகிறேன். அதை மட்டும் தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன்.